தனக்கு ஆபத்துன்னு வரும்போது விலங்குகள் சில சமயங்கள்ல எந்தவித பாகுபாடோ இல்ல பயமோ இல்லாம அவைகள் தானாவே வந்து நம்ம மனிதர்கள் கிட்ட உதவி கேட்டிருக்கு. சோ அப்படி ரொம்பவே வலியோட வந்து மனிதர்கள் கிட்ட உதவி கேட்ட ஒரு 10 விலங்குகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு 3 குட்டி நாய்கள் ரொம்ப நேரமா கத்திட்டு இருந்திருக்கு. சோ எதனால இப்படி கத்திட்டே இருக்குன்னு அங்க போய் செக் பண்ணி பாக்குறப்பதான் தெரியுது அந்த 3 குட்டிகளும் அங்க லீக் ஆன அந்த தாருக்குள்ள சிக்கி ரொம்ப நேரமாவே மாட்டிட்டு இருந்திருக்கு. பாவம் வெறும் 1 இன்ச்சு கூட அவைகளால அசைய முடியல. ஆனா நல்ல வேளையா அந்த குட்டிகளோட குரலை கேட்டு அங்க வந்த ஒரு சில மனிதர்கள் எப்படியோ அந்த குட்டிகளை காப்பாத்திட்டாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த குட்டிகளோட உடம்புல ஒட்டிட்டு இருந்த அந்த தார் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 3 நாட்கள் வரை ஆகியிருக்கு. காட்டுல ஏற்பட்ட ஒரு தீ விபத்துல சிக்கி இந்த கங்காருவோட கை கால்கள் எல்லாம் ரொம்பவே காயமாயிடுச்சு. ஆனா நல்ல வேளையா இத பார்த்த ஒரு லேடி அங்க வந்து அந்த கங்காருவோட வலிய போக்க உதவி பண்றாங்க. ஆக்சுவலா இந்த கங்காருக்கு இந்த லேடி யாருன்னே தெரியாது. அண்ட் அவங்கள முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. ஆனா அவங்க தனக்கு உதவிதான் பண்றாங்கன்னு தெரிஞ்சதும் எப்படி கோஆபரேட் பண்ணுதுன்னு பாருங்க. இந்த நபர் எதனால இந்த பறவையோட வயித்தை பிடிச்சி இப்படி அமிக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா ஷாக் ஆயிடுவீங்க. தன்னோட அம்மாவை விட்டு தனியா வந்த இந்த குட்டி குதிரை தவறுதலா இந்த நதியில விழுந்துருச்சு. அண்ட் பாவம் அந்த குட்டிக்கு அங்கிருந்து எப்படி மேல வரதுன்னு தெரியல. ஆனா நல்ல வேளையா அந்த குட்டியோட நிலைமையை பார்த்து அதோட தாய் தன்னோட குட்டியை காப்பாத்துறதுக்காக உடனே ஓடி போய் உதவிக்கு ஆளை கூப்பிட்டு வந்துருச்சு. That's it. Dot. Grab it with both paws. Hold on tight. It's light. இந்த வாத்தும் அதோட குட்டியும் எதனால இந்த போலீஸ் ஆபீசர் பக்கத்திலே சுத்திட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வெல் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் பாக்குறப்பதான் இந்த உலகத்துல இன்னமும் ஒரு சில நல்ல போலீஸ் எல்லாம் இருக்காங்கன்னு தெரியுது. நாம யூஸ் பண்ற பிளாஸ்டிக்கால நாம கஷ்டப்படுறோமோ இல்லையோ, நாம தூக்கி போடுற அந்த பிளாஸ்டிக்கால இந்த உலகத்துல தினமும் ஏதோ ஒரு விலங்கு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கு. வெல் போட்ல போயிட்டு இருக்கிற இந்த நபர் திடீர்னு தண்ணியில ஏதோ ஒண்ணு வினோதமா போறத பாக்குறாரு. அது என்னன்னு கிட்ட போய் பாக்குறப்பதான் தெரியுது ஒரு கரடி பிளாஸ்டிக் டப்பாக்குள்ள தலையை விட்டு தென் அதுல இருந்து வெளியே வர முடியாம ரொம்ப நேரமா தவிச்சிட்டு இருந்திருக்கு. We saved our little bear. இந்த கங்காருஸ்கெல்லாம் நாய்கள் மேல அப்படி என்னதான் காண்டுன்னு தெரியல. ஏதாவது ஒரு நாயை பாத்துடுச்சுன்னா அதை தனியா கூப்பிட்டு போய் நல்லா மொத்துன்னு மொத்தி விட்டுருது. சோ அப்படிதான் இந்த நபர் கார்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க இருக்கிற மரங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கிறத பாக்குறாரு. ஒரு பசுவை துரத்திட்டு வந்த இந்த சிங்கம் தெரியாதனமா அந்த பசுவோட சேர்ந்து அதுவும் கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. ஆனா நல்ல வேளையா ஒரு சில ஊர் பொதுமக்கள் அதை பார்த்ததால அந்த சிங்கம் பத்திரமா காப்பாற்றப்பட்டுருச்சு. இந்த பறவை ரொம்பவே ஆபத்தான ஒரு மின்சார கம்பியில மாட்டிக்கிட்டு தன்னோட உயிருக்காக போராடிட்டு இருக்கு. பட் வெறும் ஒரே ஒரு பறவை தானு சொல்லி அலட்சியமா இல்லாம அதை காப்பாத்த இவ்வளவு எஃபர்ட்டை போட்டு வந்த இந்த மனிதர்களை கண்டிப்பா பாராட்டி ஆகணும். இந்த உலகத்துல குடிக்கிறதுக்கான தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுதுன்னா அதுக்கு முழு காரணமே நம்ம மனிதர்களா மட்டும்தான் இருக்கும். நாம பண்ண தப்புக்கு நாம தண்டனை அனுபவிச்சா பரவாயில்ல. ஆனா அதுக்கான தண்டனைய ஒரு சின்ன தப்பு கூட பண்ணாத இந்த மாதிரியான விலங்குகள் அனுபவிக்கும் போதுதான் அதை பாக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த பாம்பை பாருங்க. ஒரு விஷம் வாய்ந்த பாம்பு கூட தாகம்னு வரும்போது அது தன்னோட இயற்கையான குணத்தையே மறந்துடுதுன்னு சொல்லலாம். சோ இப்ப நம்ம பார்த்த இந்த வீடியோஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மத்தபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி புது வியூவர்ஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன்.